என்னாச்சுமா? அக்கா உடனே வீட்டுக்கு வாக்கா, எனக்கு ஒண்ணு பார்க்கணும். வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். சீக்கிரம் வாக்கா, எனக்கு பயமா இருக்கு. உடனே வரேன். ஸ்வாதி, அக்கா ஏய் ஸ்வாதி, என்னம்மா? என்னாச்சு ஸ்வாதி? எதுக்கு அழற? இங்க பாரு, அக்கா கேக்குறேன்ல, என்ன பிரச்சனைன்னு சொல்லு. ஸ்வாதி, அக்கா என் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணா. அவளுக்கும் அஜய நல்லாவே தெரியும். அழாம விஷயம் என்னன்னு சொல்லு. அஜய்க்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்களா? இன்னைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க அஜய் வீட்டுக்கு வராங்களாம். எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டாங்களா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. கண்ணத்தோட அக்கா மேல நம்பிக்கை இருக்குல்ல? கண்ணத்தோட ஸ்வாதி, இப்ப என்னாச்சுன்னு இப்படி பயப்படுற? பொண்ணு தானே பாத்துட்டு இருக்காங்க. இல்லக்கா, அவங்க அம்மா நினைச்சதை எப்படியாவது சாதிச்சிடுவாங்க. அஜய் என்னையும் கண்டிப்பா சேர விட மாட்டாங்க. அதுக்கான பிளான் தான் உன்னையும் என்னையும் பிரிக்கிறது. அது நடக்கலன்னா உடனே அத வச்சு என்னையும் அஜயும் பிரிக்க பிளான் பண்ணுவாங்க. அவங்க பிளான் பண்ணிட்டா நான் விட்டுருவேனா? என்ன பிரச்சனை வந்தாலும் போராடி உனக்கும் அஜய்க்கும் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். நான் சொன்ன சொல்லுல இருந்து பின்வாங்க மாட்டேன். தெரியும்க்கா, ஆனா அவங்க கிட்ட பணம், பேரு, கூட நிக்க ஆளுன்னு எல்லா சப்போர்ட்டோடவும் இருக்காங்க. ஆனா நம்ம ஒரு பிரச்சனை வந்தா கூட உதவி பண்ண ஆள் இல்லாம இருக்கோம். இதை விட பணம் என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கும்ல. உனக்கு உன் காதல் மேல நம்பிக்கை இருக்குல்ல? அஜய் மேல நம்பிக்கை இருக்குல்ல? நீ அந்த நம்பிக்கையோட மட்டும் இரு. அவங்க கிட்ட பணம் இருக்கலாம், ஆனா நம்ம கிட்ட வாழ்க்கையை சார்ந்த கனவு இருக்கு, லட்சியம் இருக்கு. இதுக்கெல்லாம் முன்னாடி பணம் தோத்துரும். நீ கவலைப்படாம இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆமா, உன்கிட்ட நீயும் அஜயும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு போட்டோ இருக்கா? இருக்குக்கா. அத வச்சு என்ன பண்ண போற? நீ எடுத்துட்டு வா, என்ன பண்றேன்னு பொறுத்திருந்து பாரு. சரிக்கா.